இப்போ நீங்க சொன்ன கேஸ்ல வந்து இப்போ அந்த கணவர் மேல வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க மேம். இது டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா? யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு? இல்ல அந்த வழக்கு வந்து எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட். ஆனா, இப்ப நாங்க எப்படி எடுத்துக்கணும் அப்டின்னா, அவர் அந்த வழக்க ஃபேஸ் பண்ணலல்ல. அப்ப அவரு இம்பார்ட்டன்ட்டா தான் இருக்க முடியும். ஏன்னா, அதனால தான் அவர் வரமாட்டேங்கிறாரு ஃபேஸ் பண்ண. இப்ப அவரோட பிரச்சனை என்னன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனையினால தான் தான் மனைவி தன்ன விட்டு வெளியில போயிட்டான்னு அவருக்கு தெரியும். ஆனா, இத கோர்ட்ல வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? இப்ப நான் கோர்ட்டுக்கு போனேன்னா, ஒய்ஃப் வந்து என்ன கேட்கலான்னா, எனக்கு அசஸ்மென்ட் மெடிக்கல் அசஸ்மென்ட் வேணும். இவர் இம்பார்ட்டன்ட்டா இல்லையான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. எனக்கு வந்து அசஸ்மென்ட் வேணும்னு அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஒரு பெட்டிஷன ஃபைல் பண்ணி நம்ம அசஸ்மென்ட்க்கு போனோம்னா நம்ம மாட்டிப்போம். நம்ம மேல தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவர் கோர்ட்டுக்கே போகாம இருந்துட்டார். நீங்க அதுக்கான அர்த்தம் அப்படிதான் எடுக்க முடியும். முதல் மனைவியில அவருக்கு குழந்தை இல்ல. 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த மனைவியிலயும் அவருக்கு குழந்தை இல்ல. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.